அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜூரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை பறவையில மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே மிக அழகாகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட தெரு ரோடை தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியில் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட கட்டை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட எம்எஸ் கேட்டை திறந்து முன்பக்க போர்ட்டிகோ ஏரியா பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டுக்கோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் பூராமே பார்த்தீங்கன்னா நல்லா பிளாட்ஃபார்மில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா ஒயிட் அண்ட் கிரே டிசைனில் இந்த பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி பாருங்க காம்பவுண்ட் வாலு சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கு. இங்கே கொஞ்சம் கார்டன் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவிலேயே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தாற் போல மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி இபி மீட்டர் கேபினெட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்க்குறோம். இந்த தலைவாசலில் முன்பக்க கதவு பாருங்க நல்லா அருமையாக டீக்குட்டில் மேட் ஃபினிஷிங்கில் இந்த தலைவாசல் டோர் அமைஞ்சிருக்கு. முன்பக்க படி நல்லா கிரானைட்டில் அமைஞ்சிருக்காங்க. நல்ல தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட அருமையான நிலக்கதவு நல்ல மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அருமையாக மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக அதோட இணைக்கப்பட்டிருக்கு பூஜா கப்போர்டுமே பாருங்க. அதுபோக கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னல் அமைச்சிருக்காங்க. இந்த பூஜா கப்போர்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது டிவி யூனிட்டோடைய இணைக்கப்பட்டிருக்கு இந்த பூஜா கப்போர்டு. அதுக்கடுத்து இப்போ நம்ம மேலே சீலிங்கில் பேனல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சீலிங்கில் பேனலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நேர் எதிர் திசையில் 1க்கு 2 ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. மொத்தமே இந்த ஹாலில் 3 ஜன்னல் இருக்கு. மேலே அருமையாக பேனலில் டிசைன் பண்ணி சூப்பராக சீலிங்கில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் ப்ளஸ் பேனலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு 2 பெட்ரூமோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் பார்க்குறோம் பாருங்க. இந்த பெட்ரூமும் நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் தான் இந்த வீடு முழுவதும் நிரம்பப்பட்டிருக்கு. அது போக பாருங்க தனியாக ஒரு வார்ட்ரோப்பு வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் வருது இந்த வீடு முழுவதுமே. இந்த வீடு நம்ம மதுரை பறவையில மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ஹால்லையுமே அதே சேம் பேட்டர்ன்ல தான் பாருங்க. நல்லா ஒயிட் அண்ட் கிரேல இந்த வெர்டிபிள் டைல்ஸ் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரன்ஸ் ஏரியா தான் பார்க்குறோம். இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் என்ட்ரன்ஸ்லேயே நல்ல வுட்டில் அருமையாக என்ட்ரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸு. அது போக பாருங்க இது கிச்சன் வார்ட்ரோபு வித் மிரரோடய இருக்கு. அது போக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிச்சனோட மேடை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி கிச்சனில் இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கேயும் வித் கிளாஸோட ஒரு அலமாரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. கீழே அண்டரில் புறம் பார்த்தீங்கன்னா கப்போர்டு புறாமே அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது மாடுலர் டைப் கிச்சனாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க.
பாருங்க எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வால் முழுதுமே ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க் பார்த்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லயே 1க்கு 2 ஜன்னல் அமைஞ்சிருக்கு. போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. வித் மிரரோட கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன் லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்து கிச்சனுக்கு நல்ல வெளிச்சமா இங்க கிச்சனோட வீட்டோட வெளிப்பகுதியில ஓடிசி ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனா தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட 2வது பெரிய பெட்ரூம் பார்க்க போறோம். இப்போ பாருங்க இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அது போக இங்கே பாருங்க கிச்சன்லையும் இந்த லாஃப்ட்லையும் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா உருப்படியும் பார்த்தீங்கன்னா தலைவாசல் டோர் இருக்கட்டும், நிலையா இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டீக்வுட்டில் இந்த வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இங்கேயும் தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் பாருங்கள் மேலே லாஃப்ட்டு மேலே வரைய ஃபுல்லாக கப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வால் முழுதுமே சென்டரில் அருமையாக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே 2 வார்ட்ரோப் இருக்குது. அதில் ஒரு வார்ட்ரோப்பு வித் மிரரோடய இருக்குது. இது அருமையாக கப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களுக்கு தோதா இந்த விண்டோ கிட்ட இந்த செட்டப் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க மேலே இந்த பக்கமும் லாஃப்டில் திங்ஸ் நிறைய ஏற்றி போட்டுக்கிறதுக்கு லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கப்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இடம் கொடுத்து இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வாஷ் பேஷன் மட்டும் ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் ஆங்காங்க இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நெருக்கி 90% வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேயும் கீழே ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வருது. இங்கே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அது போக வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் ஒரு ஹால் பார்த்துட்டோம், இந்த 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம், இந்த வீட்டோட கிச்சனும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வருவோம். இப்போ இந்த வீடு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனை, மதுரை பறவை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே இந்த வீடு வந்துடும். இது பறவை தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. இங்கே போரே ஒரு 350 அடி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மனை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனை, 2.25 சென்ட் இடம் வித் ரோடோட அமைஞ்சிருக்கு. ஒரு 20 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த தலைவாசல் அமைஞ்சிருக்கு. மேலே மாடி முழுவதுமே கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வீடு முழுவதும் சுற்றிலும் காம்பவுண்டு சவறு, சிசிடிவி வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 2 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா கொடுத்துட்டாங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பு பண்ணிட்டாங்க. கப்போர்டு பண்ணியிருக்காங்க. லேஅவுட் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. பில்டிங் அப்ரூவலும் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் கேட்குற விலை 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.